ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய டைம் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், நான் வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவேன். எனக்கு ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுங்க. நிறைய தடவை வெளியூர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை செய்யும்போது சார் நான் ஒரு மாதம் நான் ஃப்ரீயாக வேலை செஞ்சு தரேன் உங்களுக்கு, என்னோட வேலையை பார்த்துட்டு நீங்கள் என்னை ஹையர் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க. இதை வந்து 1 மந்த் இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க வெளியூரில். அந்த மாதிரி அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்து நம்ம தவிச்சிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வின் பண்ணிடுறேன், நான் வின் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு சான்ஸ். அந்த ஒரு தடவை எனக்கு ஒரே ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா போதும், நான் பேசிடுவேன் அப்படின்னு 5 நிமிஷத்தில் நான் எதாவது கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நம்ம அலையும் போது, சான்ஸ் கேட்டது இருக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ரெமிடி எப்படின்னா, நீங்கள் வந்து ஜென்ரலாகவே ஒரு பூட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கு ஒரு சாவி இருக்கும் இல்லையா? அந்த பூட்டை வந்து லாக்கில் வச்சுருக்கும் போது கீயை போட்டுட்டு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஓப்பன் ஆகுது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பூட்டை திறந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான கதவுகள் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வீட்டை கதவு ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா? வீட்டை விட்டு எங்கேயோ வெளில ஷாப்பிங் போயிருப்பீங்க, இல்லை வேறு யாரும் வீட்டுக்கு போயிருப்பீங்க, ஊருக்கு போயிருப்பீங்க. திரும்ப வந்து எப்போ நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணாலும், உங்கள் கார் கதவாக இருந்தாலும் சரி, உங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி இந்த கீயை போட்டு திறக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது, நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ சப்போஸிங்லி ஒரு பர்டிகுலர் இப்போ சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க, எனக்கு வந்து டைரக்டராக இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும் அப்படின்னா, நான் வந்து இந்த ஹீரோவை வச்சு டைரக்டர் ஆகிட்டேன். இல்லை எனக்கு இந்த கம்பெனியில் வேலை வரணும் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த கம்பெனி பேரை சொல்லி எனக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பூட்டை ஓப்பன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிரபஞ்சத்துக்கு, காஸ்மிக் எனர்ஜிக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் சப்கான்ஷியஸ்லி. இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த கம்பெனியில் வரப்போகுதுன்னு, இல்லையா? ஸோ அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி விஷுவலைசேஷனே வந்து இந்த பூட்டை திறக்கும் போது, கதவை திறக்கும் போது நம்ம பண்ணும்போது டோர்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வில் ஓப்பன் அப் ஃபார் யூ. நான் சொன்னது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான். நீங்கள் ஸ்கூல், காலேஜஸ் இல்லை வெளியூரில் அப்ளை பண்ணியிருக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ண மாதிரி எவ்ரிடே வாழ்க்கையிலேயே அதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாலே போதும். நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயத்த கொடுக்கும். நம்ம பூட்டை ஓப்பன் பண்ணும்போது, கஷ்டங்களை ஓப்பன் பண்ணும்போது நம்ம பாக்ஸ் ஆஃப் கஷ்டங்களை தான் ஓப்பன் பண்ணுறதா இருக்கும். அப்போ அதே மாதிரி சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறவங்க, நிம்மதி வேணும்னு நினைக்கிறவங்க, பூட்டை திறக்கும்போது நான் ரொம்ப நிறைய நிம்மதியை ஓப்பன் பண்ணுறேன். இந்த கதவை ஓப்பன் பண்ணும்போது, கதவை திறக்கும்போது ஒரு சந்தோஷத்தின் வாயிலில் நான் என்டர் பண்ணுறேன், எனக்கு சந்தோஷத்தின் கதவுகள் திறக்கப்படுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திறக்கப்படுது, பணத்துக்கான விஷயத்துக்கான கதவுகளை நான் திறக்கிறேன் அப்படிலாம் சொல்லி நம்ம அந்த கமாண்ட் சொல்லி சொல்லி இதை ஓப்பன் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும்.